மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட வார்த்தைகளிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி மந்திரம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி மந்திரத்தை எந்த நேரத்தில் உச்சரிக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி மந்திரத்தை பொருளறிந்து ரொம்பவே நிதானமாகவும் சுத்தமான இடத்தில் உக்காந்து தான் சொல்லணும் அப்படின்னு அந்த மந்திரத்திற்கு சில விதிமுறைகள் இருக்கத்தான் இருக்குது. காயத்ரி மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கு அதை உச்சரிக்க துவங்கிய நிமிடத்தில் இருந்து நல்ல பண்புகள் அதிகரிக்க துவங்கும் அப்படின்னும் புகழ், செல்வம், நன்மைகள் எல்லாமே ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்திற்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. புனிதமான ஒரு ஜபம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. காயத்ரி ஜப பாராயணத்தை காயத்ரி ஜப சங்கல்பம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆவணி அவிட்டத்தன்னைக்கு பூநூல் மாற்றிக்கொள்ளும் பிராமணர்கள் மறுநாள் காயத்ரி ஜபம் அன்று கூட்டாக சேர்ந்து காயத்ரி ஜபம் செய்வார்கள் அப்படின்னும் 108 முறையோ அல்லது 1008 முறை அப்படிங்கிற எண்ணிக்கையில் காயத்ரி ஜபம் பாராயணம் செய்யப்படும் அப்படிங்கிறது அந்த ஜபத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கும் காயத்ரி மாதாவிற்கும் உரிய ஒரு மந்திரம் அப்படின்னும் காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்களோ அவங்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் துன்பங்களும் தடைகளும் இருந்த இடம் தெரியாமல் அதிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னும் மந்திரங்களில் தலையாய மந்திரமாகவும் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் கருதப்படுவது தான் இந்த காயத்ரி மந்திரம். காயத்ரி ஜபத்திற்கு கோவிலுக்கு சென்று வழிபடுவது, புனித நீராடுவது, காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது அப்படின்னு அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் இந்த காயத்ரி மந்திரம் எந்த நேரத்தில் சொல்லவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பாக, சூரியன் உச்சிக்கு வரும் நேரம், சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பு அப்படின்னு ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஆனால் இரவு பொழுதில் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது, உச்சரிப்பது அப்படிங்கிறத தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தவரை இரவு நேரத்தில், இரவு தூங்குவதற்கு முன்பாக, இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக, இப்படி அந்த இரவு நேரம் அப்படின்னு சொல்லப்படும் சூரியன் அஸ்தமன் ஆன பிறகு வரும் நேரத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. காயத்ரி தேவியை வேத மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள்தான் வேதங்கள் அனைத்தையும் தோற்றுவித்தவர் அப்படின்னு புராணங்களில் போற்றப்படுது. பசு மாட்டிலிருந்து தோன்றிய காயத்ரி மாதா பிரம்மாவின் துணைவி அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் காயத்ரியாகவும், பகலில் சாவித்ரியாகவும், மாலை நேரத்தில் சரஸ்வதியாகவும் இந்த மந்திரம் ஜெபிக்கப்படுது. காயத்ரி மந்திரம் ஜெபித்த பிறகுதான் மந்திரங்கள் ஜெபிக்கப்படுது அப்படின்னும் மந்திர வழிபாட்டில் முதல் இடம் இந்த காயத்ரி மந்திரத்திற்குத்தான் அப்படிங்கிறது இந்த மந்திரத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. காயத்ரி மந்திர விளக்கம் வேத மாதாவே மனங்கள் இருளால் நிரம்பி உள்ளது அப்படின்னும் அந்த இருளை எங்களிடமிருந்து அகற்றுங்கள், எங்களுக்குள் இருந்து ஞான ஒளியை சுடர்விட செய்ய வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜபிப்பது அப்படிங்கிறது இந்த மந்திரத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த காயத்ரி மந்திரம் நம்ம ஜெபிப்பதால் நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா எல்லாமே சுத்தமாகிறது அப்படின்னும் மன தெளிவும் மன அமைதியையும் இந்த மந்திரம் தருது அப்படிங்கிறது இந்த மந்திரத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த காயத்ரி மந்திரம் ஜெபிக்கும் பொழுது மனம் அமைதியடையும் அப்படின்னும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உதடு, மூக்கு, தொண்டை இதிலிருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் உடலில் மகிழ்ச்சியான ஹார்மோன்களின் சுரப்பை தூண்டுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நோய்களை குணமாக்கும் காயத்ரி மந்திரம் அப்படின்னும் இந்த மந்திரத்திற்குரிய கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த காயத்ரி மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால எதிர்மறை ஆற்றல்களை இது நீக்குகிறது அப்படின்னும் ஆறாவை சுத்தப்படுத்தி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யுது அப்படிங்கிறதும் உடலில் உள்ள செல்களை தூண்டி மனதை தெளிவாக செயல்பட வைக்கிறது அப்படின்னும் எதிர்மறை எண்ணங்களை
தேவையில்லாமல் எண்ணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறதும் இந்த காயத்ரி மந்திரத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த மந்திரத்தை முடிந்தவரை இரவு நேரத்தில் உச்சரிக்காமல் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ, சூரியன் உச்சிக்கு வரும் நேரத்திலோ, சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாகவோ ஜெபிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.